எனக்கு தெரிஞ்சிருச்சு. உனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்த பாக்குற, அதானே? ஆமா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமே இல்ல. அவரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. ஆனா இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற இல்ல காரணத்தை இல்ல, அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நாளைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் இந்த ஊர் பெரியவங்க கிட்ட நான் போய் பேசுறேன். அப்படின்னா எனக்கு உண்மையாவே உதவி பண்ணுவீங்களா? நிச்சயமா செய்வேமா. நான் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ எந்த கிராமத்தை சேர்ந்த பொண்ணுங்கிறத மட்டும் என்கிட்ட சொல்லிடு. ஒரு பழமொழி ஞாபகம் வருது. என்ன சம்மந்தம் இல்லாம பேசுற? ஊரு பேரை தானே நான் கேட்டேன். எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 சிங்கம் சண்டை போட்டுதுன்னா அத பார்த்து நரிக்கு சந்தோஷமா இருக்குமா. என்ன உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க? என்னை பொறுத்தவரை இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். அவரை பார்க்கும் போது எனக்கு பயமா இருக்குங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னை அடிக்கணுங்கிறதுக்காக கை ஓங்கினவங்களையும் நான் அழியணும்னு நினைக்கிறவங்களையும் நான் என்னைக்குமே என் கூட சேர்த்துக்க மாட்டேன். நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் எப்பயோ புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க. ருத்ராவோட சேர்றதுன்னு நீ முடிவு பண்ணிட்டல. ஆனா நீ தான் அவனை வெறுக்கிறியே. நான் அவரை வெறுக்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயத்துல இந்த வீட்டுல உங்களை விட நான் அதிகமா அவரை தான் நம்புறேன். நீ பெரிய தப்பு பண்ற. அதோட விளைவுகளை கூடிய சீக்கிரமே சந்திப்பேன். என் முடிவு எப்படி இருந்தாலும் இனிமே நான் அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் அந்த கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவர் என் தலையில என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுபடிதானே நடக்கும். கொஞ்சம் நில்லு. நீ இப்ப ரொம்ப தப்பான இடத்துல நின்னுட்டு இருக்க. இத நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இனிமே பாரு, உன்னை எப்படி ஆட்டி வைக்க போறேன்னு பாரு. உன் தலையில இப்படி எழுதுனது அந்த கடவுள் கிடையாது, நான் தான் அதை எழுதியிருக்கேன். இப்ப நீ யார உறவுன்னு நினைக்கிறியோ அவனே நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஏன்னா உன் கூட சேர்ந்து அழிய போறது அவனும் தான். நிச்சயமா என்கிட்டேந்து அவனை உன்னால காப்பாற்ற முடியாது. அவ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காளோ தெரியல. அப்படி என்ன உனக்கு துரோகம் பண்ணிட்டா? அவ கொஞ்சம் கூட பயப்படாம என்னையே எதிர்க்க துணிச்சிட்டா. அவ ரொம்ப பயந்து போனவ. நான் என்ன சொன்னாலும் கேப்பான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு என் கையால அவளை அப்படியே நசுக்கணும்னு தோணுது. அந்த உலகம் தெரியாத பொண்ணு உன்னை பக்கத்துல நெருங்க விடாம உன் மனச புரிஞ்சுக்காம உன்னை பாடப்படுத்திட்டு இருக்கா. 8 வருஷமா நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். ஆனா நீ இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. எதிரிய ஒரே பார்வையிலேயே நீ சாச்சிருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு பொண்ணுக்காக முகத்தை இப்படி கடுகடுன்னு வச்சிட்டு நான் இருக்க. எப்பவும் போலதான் இருக்கேன். சும்மா ஏதாவது பேசாத. நான் எடுக்க போற நடவடிக்கையை பார்த்து இனிமே நான் நிக்கிற இடத்துல கூட அவன் நிக்க கூடாது. அந்த நடவடிக்கை அப்புறம் பார்க்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் கொஞ்சம் வேலையெல்லாம் வேண்டாம். சரி போட்டு விடு. நான் தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. ருத்ரா, ருத்ரா நில்ல, போகாத. நான் சொல்றத கொஞ்சம் இருங்க அத்தை. பிரசாதம் எடுத்துக்கங்க. பொழுது விடிஞ்சது என் முன்னாடி வந்து நிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்.
இன்னைக்கு என் நாள் எப்படி போக போதோ தெரியல. இங்க பாரு வந்துட்டான். மகனே, இன்னைக்கு காலையில விடிஞ்சதும் நீ என் முகத்தை தான் முதல்ல பார்த்த. எனக்கு நாள் நல்லதான் போகுது, உனக்கும் நல்லதான் போகும். என்ன காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அண்ணன் பையன் கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷமா? ஆனா இங்க நடக்க போற கல்யாணம் ஒரு நாடகங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அம்மா, உங்க வீட்ல நடக்க போற கல்யாணத்துக்கு நான் முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். நீல கலரா சிகப்பு கலரா? என்ன நீலமா சகப்பான்ட்டு? ஆமா, என்ன இதெல்லாம்? வேற ஒண்ணும் இல்ல அத்தை. ருத்ரா பார்வதி கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண வந்திருக்காங்க. நான் ஒண்ணும் உன்ன கேட்கலையே. இதெல்லாம் இங்க பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. இப்ப நான் கேட்க வந்தது என்னன்னா, பந்தல் போட போறது சிகப்பு கலரா இல்ல நீல கலரா? நீல கலர் தான். அலங்காரம் நீல கலர்லயே இருக்கணும். அதுதான் அழகா இருக்கும். ஆகாயத்தோட கலரும் நீலம்தான், அந்த கடலும் நீலம்தான். அப்புறம் நாம விஷம் குடிச்சோம்னா கொஞ்ச நேரத்துல நம்ம உடம்பும் நீலமா மாறிடும். என்ன சொல்றீங்க சித்தி? கரெக்டு தானே? நீங்க சொன்ன மாதிரியே இனிமே இந்த வீடு கலகலன்னு இருக்க போகுது. கோபால், இந்த பணத்தை வச்சுக்க. ரொம்ப நன்றிங்க. இதை விட அதிகமா பணம் செலவு பண்ணி தான் கல்யாணத்தை நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் அந்த மாதிரி அதிகமா செலவு பண்ணா பாவம் சித்தியோட மனசு தானே காயப்படும். ஏன்னா அவங்க அளவுக்கு அதிகமா என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு உண்டான செலவு பூராவையும் அவங்களே ஏத்துக்கு போறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட வார்த்தையை மீறினா அது ரொம்ப தப்பு இல்லையா? ஏன்னா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பக்கமும் சொந்தம். பணம் வாங்கிட்டப்பா, வேலையை ஆரம்பிங்க. நீல கலர் துணி எடுத்து பந்தல போடுங்க. முதல்ல இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்ற வேலையை நிறுத்துங்க. உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிக்க முடியல. அந்த பார்வதி உயிரோட தான் இருக்காங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இந்த சந்தன்கர்ல தான் இருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா உங்களால அவளை கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பார்வதி அம்மாவை பார்த்ததா யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு செத்து போன விஷயம் தான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. வேணும்னா நம்ம அவனை திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி என்கிட்ட கண்டபடி உளராத. உன் முதலாளி அம்மா வேணும்னா அந்த பார்வதி செத்து போயிட்டான்னு யாரோ சொன்ன விஷயத்தை உண்மைன்னு நம்பி இருக்கலாம். ஆனா அவ உயிரோட இருக்காங்கிறது எனக்கு தெரியும். அவ உயிரோட தான் இருக்கா. அதுவும் இங்கதான் இருக்கா, இந்த சந்தன்கர்ல தான் இருக்கா. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. சந்தன்கர்ல இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் சோதனை போடுங்க. ஒவ்வொரு வேஷத்துல வீட்டுக்குள்ள போங்க. அவளை தேடி பாருங்க. ஒண்ணு அவ நம்ம கைக்கு கிடைக்கணும், இல்ல அவ சாகணும். இது ரெண்டுல ஒண்ணு நடந்தாகணும். கொஞ்சம் நில்லு. அடுத்த தடவை நீங்க என்னை இங்க பார்க்க வரும்போது பார்வதிய மட்டும் நீங்க கூட்டிட்டு வராம வந்தீங்கன்னா உங்க தலை காணாம போயிடும். ஹலோ, எங்கடா போய் தொலைஞ்ச? போன் பண்ண போனை கூட எடுக்க மாட்டேங்கிற. அம்மா அது வந்து சும்மா அப்படியே. சும்மா ஊர் சுத்துறதுக்காக உன்கிட்ட அந்த வேலையை ஒப்படைக்கல. அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அம்மா அதுதான். வந்து போய்ங்கிற கதையெல்லாம் வேணாம். இன்னும் 24 மணி நேரத்துல அந்த தகவலை நீ கொண்டு வரல, அப்புறம் நீ இங்க வரவே கூடாது. நீ திரும்பி வரும்போது இந்த வீடு நம்ம கிட்ட இருக்காது. உன் அம்மாவே வெளியில தான் நின்னுட்டு இருப்பா. சீக்கிரம் போ, போய் தகவலை தேடு. சரிம்மா. ஏய் எழுந்துரு. எழுந்துரா. ஏண்டா, நான் ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன். நீங்க எல்லாரும் எனக்கு சரக்கு ஊத்தி கொடுத்து மட்டையா கேட்டீங்களா? யார தேடுறடா? ராத்திரி புறா குடிச்சு கும்மாலம் போட்டிருந்த.
அதுக்கப்புறம் என்னன்னா யாரோ ருத்ராவை கண்டபடி திட்டிட்டு இருந்த. டேய் அந்த பொண்ணு பேரு பார்வதி. அவளைத்தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன பொண்ணை தேடுறியா? டேய் உங்க எல்லாருக்கும் திடீர்னு என்னடா ஆச்சு? எல்லாருக்கும்னா நேத்து ராத்திரி கூட சில ஆளுங்க இங்க வந்து யாரோ ஒரு பொண்ணை காணோம்னு தேடிட்டு இருந்தானுங்க. யார சொல்ற? இங்க பாரு சமீர், நேத்து ராத்திரி இங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகமே இல்லையா? நாம குடிச்சிட்டு இருக்கும்போது இங்க சில ஆளுங்க வந்தானுங்க. அவனும் கூட யாரோ ஒரு பொண்ணை தான் தேடிட்டு இருந்தானுங்க. போட்டோ கட்டி உங்கள்கிட்ட கேட்டால ஞாபகம் இல்லையாடா? நீ கூட அவனுங்க கிட்ட தீபிகா படுகரான்னு கேட்டு கலாய்ச்சியே. நான் எப்படி அதை மறந்தேன்? என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுங்க. யார் அவங்க? எந்த போட்டோவை காட்டினாங்க? நீங்க யாருமே பார்க்கலையா? நான் தான் சரக்கு அடிச்சுட்டு மயக்கத்துல இருந்தேன். நீங்க எல்லாரும் தெளிவா தானே இருந்தீங்க. வந்தது யாரு? நானாவது அந்த போட்டோவை ஒழுங்கா பார்த்துக்கலாம். ஒருவேளை அவங்க காட்டின போட்டோல அந்த பொண்ணு இருந்திருந்தான்னா. எந்த பொண்ணடா சொல்ற? அதை விட உனக்கு அதெல்லாம் புரியாது. வாவ் சூப்பர். இங்க பாத்தீங்களா நீ எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிருக்காங்க பாருங்க. என்ன திகச்சு போய் நின்னுட்டீங்க? இந்த அலங்காரம் எல்லாம் பண்ண சொன்னது ருத்ரா அண்ணா தான் தெரியுமா? கல்யாண மாப்பிள்ள ரொம்ப ஆர்வமா இருக்காருல. அது இருக்கட்டும் அண்ணி, உங்களுக்கு நீல கலர்னா ரொம்ப பிடிக்குமா? உனக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் வந்திருக்கு? நீல கலரு நீலகண்டனோட நிறம். ருத்ராவோட பேருக்கு இன்னொரு அர்த்தம் சிவன் தானே. சிவன் விஷத்தை குடிச்சதோ அவர் கழுத்து நீலமா மாறிடுச்சு. அதனாலதான் நீலகண்டர்னு பேரு. அண்ணே நீ ஒரு நிமிஷம், இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியா? ஆமா நீ உங்களோட அந்த பட்டாம்பூச்சி அது கூட நீல கலர் தானே உங்களோட தோழி. நான் சொன்ன காரணம் கரெக்ட் தானே? பட்டாம்பூச்சி ஃப்ரெண்டா? இவங்களுக்கு ஃப்ரெண்ட். ஆமா ஏன் ருக்மணி கலர் கூட இந்த மாதிரி தான் இருக்கும். ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதானே அண்ணி? அலங்காரம்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா. பாத்தீங்களா, உங்களை பிரிஞ்சு ருத்ரா அண்ணனால இருக்கவே முடியல. ருத்ரா பெரிய ஆளுதான். உன்னை தனியா பாக்கணுங்கிறதுக்காக தான் அவர் அங்க நிக்கிறாரு. அதனால முதல்ல நீ அவர் ரூமுக்கு போ. ஆனா அங்க போறதுக்கு உனக்கு ஒரு சாக்கு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த டீ. புடி, சீக்கிரம் போ. ஆமா ஆமா சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. எங்க அண்ணன் உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. வெக்கப்படாத போ. என்ன நிக்கிற போ. நிக்காத போ. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் சும்மா பயந்த மாதிரி நடிப்பாங்க. ஆமா ஆமா பாய் மூடு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என் கையை விடுங்க. சொல்றேன்ல. என்னாச்சு? நான் யாரு? உன் அன்பான புருஷன். பொண்டாட்டி ஆசையோட கொஞ்சணும்னு பாக்குறேன். நமக்கு நடக்க போற கல்யாணத்தை வச்சு உன் மனசுக்குள்ள
ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல. இப்ப நடக்க போற கல்யாணம் உன்னோட கனவுல வந்த மாதிரி தெரியுதா? என்ன விடுங்க, என்ன விடுங்கன்றல, விடுங்கன்னு சொல்றேன். சும்மா கத்தாத, பதில் சொல்லு. மேல கை வைக்காதீங்க. டீ பட்டிருக்க. நீ இன்னும் பதில் சொல்லல. இந்த மாதிரி கல்யாணம் உன் கனவுல வந்ததா? எனக்கு பதில் சொல்லிட்டு போ. நீ உன்னோட கனவுல இந்த மாதிரி கல்யாணத்தை தானே எதிர்பார்த்த? என்னுடைய கல்யாண கனவே வேற மாதிரி இருந்ததா? எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு புரியல. என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது எனக்கு நல்லா தெரியும். என்னை பார்த்த நாள்ல இருந்து நீங்க வெறுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. 2 பேருக்குமே சரிசமமா கிடைச்சிருக்கு. எனக்கு தெரியும், இது எனக்கு கிடைச்ச தண்டனை தான். ஆனா சரிசமமானது இல்லை. உன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்த கல்யாணம், இந்த உறவு, கஷ்டம், வலி, வெறுப்பு, இதெல்லாம் கசப்புங்கிற ஒரு மருந்து உனக்கு கொடுக்க போகுது. ஆனா எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே குடிச்சு பழகி போனது. உனக்கு தோழி அந்த பட்டாம்பூச்சினா, எனக்கு தோழன் இந்த விஷம்தான். போகும்போது வாசக்கதவை சாத்திட்டு நீ போகலாம். யாருடா அந்த பொண்ணு? அது தெரிஞ்சிருந்தா நான் தான் சொல்லிருப்பேனே. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சில பேர் வந்து ஒரு போட்டோவை காட்டி பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா அம்மா, நான் அப்ப சும்மா பேசாத. தண்ணியை போட்டுட்டு மட்டையை கிடந்திருப்ப. இல்லம்மா, நான் குடிக்கல. நீ அடிச்ச தண்ணியோட நாத்தம் தான் வீடு பூரா வீசுதே. உன் பக்கத்துல கூட யாரும் வந்து பேச முடியாத அளவுக்கு நீ குடிச்சிருக்க. வந்து பாருடா, எல்லாத்தையும் பாரு. இந்த அலங்காரத்தை எல்லாம் பாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நல்லா தண்ணி அடிச்சு அடிச்சு உன்னோட மூளையே மழுங்கி போயிருக்கும். நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், நாளைக்கு நடக்க போற ருத்ரா பார்வதியோட கல்யாணத்துக்கு தான் இந்த அலங்காரம் எல்லாம். அந்த பொய்யான கல்யாணத்துக்கு, நடக்காத கல்யாணத்துக்கு இப்படி ஷோ காட்டுறாங்க. அந்த கல்யாண பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு தெரியுமா? என்கிட்டயே வந்து சவால் விட்டுட்டு போறா, என்னையே எதிர்த்து பேசிட்டு போறா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்குமா சமீர்? அவ இந்த கல்யாணத்தை செஞ்சுக்குவேன்னு சொல்றா. பலியாடு கசாப்பு கடைக்காரனை நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை நடக்க விடக்கூடாது. இதெல்லாம் உன்னால தாண்ட வந்தது, உன்னால தாண்ட வந்தது. உன் முன்னாடி யானை வந்தா கூட உனக்கு தெரியாது. நீ எங்க போய் தேட போற? என்னோட புத்தியை தான் அடிச்சுக்கணும். அவளை பத்தி தெரிஞ்சுக்க ஒன்னு அனுப்புன பாரு. எந்த வேலையும் உருப்படியா செஞ்சிடாத. அம்மா, நீங்க சொல்ற அளவுக்கு நான் பொறுப்பு இல்லாதவன் கிடையாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வர என்ன நம்புங்க. பேசாத.
என்னம்மா நீங்க யாராவது பையன் இப்படி தள்ளி விடுவாங்களா? என்னம்மா புது பொண்ணு, அதுக்குள்ள கண்ணு குருடாயிடுச்சா? எதிரில வர ஆள் கூட தெரியாம அப்படி வர? சும்மா இங்க நின்னுட்டு இருக்காத. பிள்ளையார் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் போய் தயாராயிட்டு வா.